அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போறதே காந்தாரா சாப்டர் 1 அக்டோபர் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. காந்தாரா படம் 2022 ரிலீஸ் ஆனது. சவுத் இந்தியா முழுவதும் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. 16 கோடி செலவில் எடுத்து 400 கோடி கலெக்ஷன் பண்ணினது. தயாரிப்பு நிறுவனம் ஹொம்பலே பிலிம்ஸே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 மடங்கு அதிகமாகவே கலெக்ஷன் பண்ணுது. இந்த படத்தோட ஹீரோ பிஷப் செட்டி. அவர் தான் நடிகர், அவர் தான் இயக்குனர். மிகப்பெரிய வெற்றி பெற்றதால காந்தாரா பார்ட் 2 எடுக்க திட்டமிட்டாங்க. காந்தாரா சாப்டர் 1 காந்தாரா படத்துக்கு முன்பு நடந்த கதை. காந்தாரானா கன்னட மொழியில மாயவனம் அப்படின்னு அர்த்தம். காந்தாரா சாப்டர் 1 125 கோடியில் பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. இந்த படம் எடுக்கும்போது ஏகப்பட்ட விபத்து, ஆக்சிடெண்ட் நடந்தது, உயிர் இழப்புகளும் ஏற்பட்டது. எல்லாத்தையும் சமாளித்து ஒரு வழியாக படத்தை எடுத்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு சர்ச்சை. ரிஷப் செட்டி இயக்கி நடித்துள்ள காந்தாரா சாப்டர் 1 படம் பார்க்கும் வரை அசைவம் உண்ணாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு போஸ்டர் வெளியிடப்பட்டது. அது சோசியல் மீடியாவில் உலாவி வந்தது. இதை பார்த்து பலரது விமர்சனத்துக்கு உள்ளான நிலையில் இது பற்றிய கேள்விக்கு ஹீரோ பிஷப் செட்டி பதிலளித்திருக்காரு. என்ன நடந்தது, அவர் என்ன பதில் சொன்னாருங்கிறத விரிவாக பார்ப்போம். கடந்த 2022ஆம் ஆண்டு காந்தாரா படம் வெளிவந்து மாபெரும் வெற்றியை பெற்றது. இது படமாக்கப்பட்ட விதத்தில் தனித்துவமாக தெரிந்ததால் மிகப்பெரிய வரவேற்பு அந்த படத்துக்கு கிடைத்தது. இதைத் தொடர்ந்து காந்தாரா சாப்டர் 1 படம் பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கு. இந்த படத்தை ரிஷப் செட்டியே இயக்கி நடித்துள்ளார். ருக்மிணி வசந்த் கதாநாயகியாக நடிக்க ஜெயராம் மற்றும் பலர் இணைந்து நடித்துள்ளனர். இந்த காந்தாரா சாப்டர் 1 படம் ஏற்கனவே வெளியான காந்தாரா படத்தின் முன்கதையாக இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காந்தாரா சாப்டர் 1 படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டது. ஒரே நேரத்தில் கன்னடம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு அனைத்து மொழிகளிலும் வெளியானது. அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளது ட்ரெய்லர். காந்தாரா முதல் பாகம் வெற்றி பெற்றதுனால இந்த பார்ட் 2 காந்தாரா சாப்டர் 1 படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. அக்டோபர் 2ஆம் தேதி 2025 படம் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் சமூக வலைதளங்களில் காந்தாரா சாப்டர் 1 படம் குறித்து பல படக்குழு வெளியிட்டதாக ஒரு போஸ்டர் வைரலாகி வந்தது. அது என்னன்னா, காந்தாரா சங்கல்பம் என்பது ஒரு சுய முன்னெடுப்பு என்றும், அதாவது காந்தாரா சாப்டர் 1 படத்தை பார்ப்பதற்கு 3 தெய்வீக நடைமுறையை பின்பற்ற வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். அதாவது மது அருந்தக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது மற்றும் அசைவம் சாப்பிட்டு இருக்கக்கூடாது என்று 3 விஷயங்கள் அந்த போஸ்டரில் இடம்பெற்றிருந்தது. திரையரங்குகளின் இந்த படத்தை பார்க்கும் வரை இந்த 3 விஷயங்களையும் செய்யக்கூடாது என்று கூறப்பட்டிருந்தது. மேலும் இதற்கான சான்றிதழை பெறுவதற்கான ஒரு கூகுள் ஃபார்மும் அத்தோடு இணைக்கப்பட்டிருந்தது. இந்த போஸ்டர் குறித்த நடிகரும் இயக்குனருமான ரிஷப் செட்டியிடம் கேள்வி கேட்டதற்கு அப்படி ஒரு போஸ்டரை தாங்கள் வெளியிடவே இல்லை என்று கூறியிருக்கிறார். மேலும் அவர் கூறியிருப்பது, உணவு என்பது அவரவர் விருப்பம் சார்ந்தது, அதில் விதிமுறைகள் சொல்ல யாருக்கும் உரிமை இல்லை. அந்த போஸ்டர் யாரோ போலியாக உருவாக்கிய போஸ்டர். எங்கள் கவனத்துக்கு அது வந்தபோது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. படத்தின் பிரபல்யத்துக்கு இடையே தங்களை விளம்பரப்படுத்தி கொள்ள நினைக்கும் சிலரின் வேலைதான் இது. இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று விளக்கம் அளித்துள்ளார். இவர் ரிஷப் செட்டி பேசிய ಸಿರಿಯ ಕಾಣೊಳಿಯೇ ಇದೋಡ ಎಣಚಿರುಕೋ. ಊಟೋಪಚಾರಗಳಾಗ್ಬೋದು, ಅವರವರ ಅಭ್ಯಾಸಗಳಾಗ್ಬೋದು, ಇದು ಯಾವುದನ್ನ ಯಾರೂ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುವಂತ ಅಧಿಕಾರ ಇರಲ್ಲ. ಎಲ್ಲವೂ ಅವರವರ ಸ್ವಂತಕ್ಕೆ ಬಿಟ್ಟಂತಹ, ಅವರವರ ವಿವೇಚನೆಗೆ ಬಿಟ್ಟಂತಹ ವಿಚಾರಗಳು. ಯಾರೋ ಫೇಕ್ ಪೋಸ್ಟ್ಗಳನ್ನ ಹಾಕಿರೋದು, ಅದು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಮ್ಮ ಗಮನಕ್ಕೂ ಬಂದ ತಕ್ಷಣ ನಾವು ಅದಕ್ಕೆ ಅಲ್ಲೇ ಹೋಗಿ ನಾವು ರಿಯಾಕ್ಟ್ ಮಾಡುವಂಥದ್ದು ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ಆದರೆ ಅದನ್ನ ಆ ಪೋಸ್ಟನ್ನು ಅವ್ರು ತೆಗೆದ್ರು, ಆಮೇಲೆ ಕ್ಷಮೆನೂ ಕೇಳಿದ್ರು. ಅದನ್ನ ನಮ್ಮ ಪ್ರೊಡಕ್ಷನ್ ಹೌಸ್ಗೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂಥ ಸಂಬಂಧ ಇರುವಂಥದ್ದಲ್ಲ. ನಮಗೆ ಶಾಕ್ ಆಯ್ತು ಅದನ್ನು ನೋಡಿದಾಗ. ನಾನು ಸಡನ್ ಆಗಿ ಯಾರೋ ಕಳಿಸಿದ್ರು ನನಗೆ, ನಾನು ಇಮಿಡಿಯೇಟ್ಲಿ ಪ್ರೊಡಕ್ಷನ್ ಗ್ರೂಪಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಕೇಳಿದೆ, ಇದು ಯಾರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಏನಕ್ಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಈ ಥರದಲ್ಲೆಲ್ಲ ಜನ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಏನು ಅನ್ಕೊಳ್ತಾರೆ ಅಂತ. ಸೊ ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೂ ಅವನವನ ಬದುಕಿನ ಶೈಲಿ, ಅವನವನ ಹಕ್ಕು ಮತ್ತೆ ಅವನ ವಿವೇಚನೆಗೆ ಬಿಟ್ಟಂಥದ್ದು. ಅದನ್ನು ಯಾರೂ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುವಂಥ ಅಧಿಕಾರ ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ.
ಇದೆಲ್ಲ ಒಂಥರ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದರೆ ಸಿನಿಮಾ ಈ ಟ್ರೆಂಡ್ಗಳಾಗತ್ತಲ್ವಾ ಅಥವಾ ಒಂದು ನರೇಟಿವ್ ಸೆಟ್ ಆಗುತ್ತಲ್ವಾ, ಆಗ ಆ ವಿಚಾರದಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವ್ರದ್ದು ಯಾವುದೋ ಒಂದು ವಿಷಯನ ತೊಗೊಂಬಂದು ಅದರಲ್ಲಿ ತೊಗೊಂಡು ಬಂದಾಗ ಅದು ಪಾಪ್ಯುಲಾರಿಟಿಗೆ ಬರುತ್ತೆ ಅನ್ನೋ ಕಾರಣಕ್ಕೆ ಕೆಲವೊಂದು ಆಗುತ್ತೆ. ಸೊ ನಮಗೆ ಸಿನಿಮಾ ವಿಷಯದಲ್ಲೂ ಕೆಲವೆಲ್ಲ ನಡೆದಿತ್ತು ಆ ಥರದಲ್ಲಿ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಇದು ಕೂಡ ಅಂಥದ್ದೇ ಒಂದು ಏನೋ ಆಗಿರೋದು ಬಿಟ್ಟರೆ ಅದಕ್ಕೆ ನಾವು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಮ್ಮ ಗಮನನೂ ಇಲ್ಲ. ಮತ್ತು ಜನರಿಗೂ ಕೂಡ ಐ ಥಿಂಕ್ ತುಂಬ ಜನ ಅಲ್ಲೇ ರಿಯಾಕ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ನೋಡಿದೆ ನಾನು. ಯಾರೋ ಒಂದು ಪೇಜ್ನ ಫೇಕ್ ಪೇಜ್ಗಳನ್ನೆಲ್ಲ ಬಂದಿರೋದಕ್ಕೆಲ್ಲ ರಿಪ್ಲೈ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ತಿದಾರಲ್ಲ ಅನ್ನೋ ಥರದಲ್ಲಿ ಅವರವರೇ ಚರ್ಚೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೂ ப்ரொடக்ஷன் அந்த காந்தாரா சாப்டர் 1 ட்ரெய்லர் படம் பார்க்க ஆர்வத்தை தூண்டும் வகையில் இருந்தது ட்ரெய்லரு. காந்தார திரைப்படம் சவுத் கர்நாடக மக்களின் வாழ்வியலை பேசும் படமாக இருந்தது. சவுத் கர்நாடகானாலே உடுப்பி, ஹூப்ளி, மங்களூர், சிமோகா பகுதிகள் தான். அங்கே இருக்கக்கூடிய சிறு தெய்வ வழிபாடு என்பது கேரளா ஸ்டைலில் இருக்கும். இந்த பகுதிகளை மலையாளம், கன்னடம் கலந்து தான் பேசுவாங்க. வீடுகளும் கேரளா ஸ்டைல்லே கட்டியிருப்பாங்க. நம்ம ஊரே கன்னியாகுமரி மாவட்டம் மாதிரி இந்த சவுத் கர்நாடகா. இந்த பகுதிகளில் நடந்ததா சொல்லப்படுற நம்பப்படுற கதையை எடுத்துக்கொண்டு மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளது காந்தாரா. எல்லோரையும் போல நானும் டெல்டா 7 டீமும் அக்டோபர் 2க்காக காந்தாரா சாப்டர் 1க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ படம் எப்படி இருக்குன்னு பார்த்து ரிவ்யூ கொடுப்போம். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல பல.